மாற்றம் குறித்து சொத்துரிமை மாற்று சட்டம் 1882 பிரிவு 53ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அசையா சொத்துக்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். அதாவது ஏ அப்படிங்கிறவர் பி என்பவர்கிட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்குறாரு தன்னுடைய வீட்டு அடமானம் வச்சு. அந்த கடனை வந்து ஏயால திருப்பி கொடுக்க முடியல. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படி இருந்தாலும் வீடு வந்து பிக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தோட வந்து என்ன பண்றாரு, தன்னோட உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ வந்து அவருடைய அந்த வீட்டை வந்து சொத்தை வந்து பரிமாற்றம் பண்ணுறாரு. அதாவது மறுபயன் இல்லாமல், அதாவது காசு வாங்காமல் பரிமாற்றம் பண்ணுறாரு. அந்த பரிமாற்றம் செல்லுமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல செல்லாது. ஏன்னா இந்த எந்த இடத்துல வந்து அது மோசடியான சொத்து பரிமாற்றம் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு சொத்து அப்படிங்கிறது ரகசியமாக அவசரமாக பரிமாற்றம் செய்யப்பட்டாலோ, இல்லை மறுபயன் குறைவாக இருந்தாலோ, இல்லை மறுபயன் இல்லாமல் இருந்தாலோ, இல்லைன்னா ஒரு இடத்துல உரிமை மூலம் வந்து இவர்கிட்ட இருந்து இவர் வந்து சொத்தை பரிமாற்றம் செஞ்சுருந்தாலோ, இல்லை அனுபவிக்கக்கூடிய உரிமை மட்டும் அவர்கிட்ட இருந்து உரிமை வந்து இவர்கிட்ட இருந்தாலோ, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இது வந்து ஒரு மோசடியான சொத்து பரிமாற்றம்